போன பாட்டு எதில் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா, ஜேகே அண்ட் ஜிமின் வந்து ஃபைட் பண்ணிக்கிருந்தாங்களா. ஸோ அதுலேருந்து நம்ம கன்டினியூ பண்ணலாம். இங்கே பாரு ஜேகே, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் என்னை விட்டுரு. நீ ஏன் இப்போ திரும்ப திரும்ப வந்து மறந்து பிடிச்சிக்கிட்டு இருக்க? நான் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகிறது தான். நீ என்ன தான் தடுத்தாலும் இன்றைக்கி வந்து உன்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. இங்கே பாரு ஜிமின், நான் திரும்பவும் சொல்லிட்டேன், நான் எந்த தப்பும் பண்ணலை. அகைன் அண்ட் அகைன் நீ இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காத. ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணலடா. ப்ளீஸ் எனக்கு நம்பு. நீ எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்கிறல்ல, நீ ஏன் பொய் சொல்லிவிட்டு ஜெஸ்ஸியை கூட்டிகிட்டு போகணும் சொல்லு. அதுக்கு முதல்ல ரீசன் சொல்லு. இங்கே பாரு ஜிமின், நான் வந்து உன்னிட்ட உண்மையவே சொல்லிட்டு போயிருந்தேன்னு வச்சுக்குவேன், நீ எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்ப? சொல்லு. இங்கே பாரு ஜிமின், என் கூட ஜெஸ்ஸின்னு தான் வரா. நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. ஒரு இல்லாட்டி நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன்னு வச்சுக்குவேன், நீ என்ன ரியாக்ட் பண்ணியிருப்ப? நீ அன்றைக்கி என்கிட்ட சொல்லியிருந்த அப்படின்னா, இன்றைக்கி யாரோ ஒரு அன்னோன் பர்சன் வந்து இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணதுக்கு எனக்கு என் வீட்டுக்கார மேலே நம்பிக்கை இருக்குது, என் புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமாக அவனை நான் கேட்டிருந்திருப்பேன், சரியா? பட் ஆனால் வந்து நீ என்கிட்ட சொல்லிட்டு போகலைல்ல. அப்போ நீ என்கிட்ட சொல்லிட்டு போகாதான் ஜெக்கி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா சரி. எனக்கு வந்து ஜெஸ்ஸி மேலே வந்து நம்பிக்கை இல்லை, உன் மேலே நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு ஜெஸ்ஸி மேலே நம்பிக்கை இல்லை ஜெக்கி அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் நீ ஏன் திரும்ப திரும்ப அதே பண்ணிக்கிட்டு இருக்க ஜெக்கி? அப்போ எனக்கு இப்படி இருக்க தானே செய்யும். நான் ஏன் கேட்கக்கூடாதா? ஒரு ஒய்ஃபாக நான் இதை கூட கேட்கக்கூடாதா? எனக்கு அந்த கேட்குற ரைட்ஸ் தான் இல்லையா? இல்லை நீ அந்த ரைட்ஸ் தான் நீ எனக்கு கொடுக்க மாட்டியா ஜெக்கி? சொல்லு. அப்போ நான் எதுக்கு தான் இங்கே வந்து எனக்கு மேரேஜ் பண்ணிட்டு வந்தேன்? உன் விஷயத்தில் நான் எதுவுமே தலையிடக்கூடாதுன்னா நான் எதுக்கு இங்கே? சொல்லு. உனக்கு பிள்ளைய மட்டும் பெற்று போடுறதுக்காக நான் இருக்கேன். அன்றைக்கி கேட்குற வாய் கூசாமல், நீ ஒரு பட்டிக்காடு தானே, உனக்குலாம் என்ன தெரிய போகுதுன்னு கேட்குறேன். ஆமாம், உன்னை கட்டிட்டு வரும்போது நான் பட்டிக்காடாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாதே. நான் என்னை முடிஞ்ச வரைக்கும் உனக்கு வந்து ஏற்றவளாக இருக்கணும்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டேன்ல. உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க நான் ட்ரை பண்ணலை. எனக்கு வராதுன்னு தெரிஞ்சும் நான் இங்கே இருக்கிற மனுஷங்களை நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். என்னென்னத்தை நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன் ஜேகே. பட் நீ எனக்காக நீ இந்த ஒரு விஷயத்த கூட நீ பண்ண மாட்டேல ஜேகே. அதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், சரியா? அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் வந்து கிளம்பிடுறான்டா. கிளம்பிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, வெளியில் தானே போகிறான். ஹே ஜிமின் நில்லு அப்படின்றாங்க ஒரு பர்சன். யாரும் இல்லைடா, நம்ம ஜின் தானே நிற்க சொல்கிறாங்க. ஜிமின் நில்லு. சொல்லுங்கள் ஜின் ஹயாங், என்ன ஏன் நிற்க சொல்கிறீங்க? நான் போகணும், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கே போகிற ஜிமின்? நான் வீட்டுக்கு போகிறேன், நம்ம வீட்டுக்கு தான் போகிறேன் ஜின். ஏன் தடுக்காதீங்க, எனக்கு மட்டும் என்னை தடுக்கணுன்ட்டு நினைக்காதீங்க ஜின். ஏன்னா வந்து இன்னும் வந்து ஜேகேக்கு சப்போர்ட் பண்ண மட்டும் நினைக்காதீங்க. இதுக்கு மாரி நான் வந்து உங்கள் பேச்சை கேட்குறதா இல்லை ஜின். அன்றைக்கி நீங்கள் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து ஜேகே கிட்ட நான் நல்ல விதமாக நடந்தேன். பட் இனியும் அப்படி இருப்பேன்னு நினைக்காதீங்க ஜின், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இப்போ என்ன ஆயிடுச்சு, நீ ஏன் இப்போ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு தானே கேட்குறீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்னீங்களா அன்றைக்கி ஜேகேவை நம்பு, அப்படிலாம் பண்ண மாட்டான்னு தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே. அன்றைக்கி நான் நம்பினேன். இன்றைக்கி நம்பினதுக்கான அடையாளத்தை பார்த்தீங்களா? ஜெஸ்ஸியும் ஜேகேயும் எவ்வளோ நெருக்கமாக ரொம்ப ரொம்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்காங்கல்ல ஜின். உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்கள் கணவர் இப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா ஜின்? ஆரம்பண்ண இப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா ஜின்? பிடிக்காது தானே? உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்தி கூட இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் எனக்கு. ஆமாம், நான் பொசசிவ் தான் படுறேன். ஏன் இருக்கக்கூடாதா? ஒரு மனைவிக்கு இதுக்கு கூட இருக்கக்கூடாதா? அதுக்கு கூட இல்லாட்டி என்ன ஜின் நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம் சொல்லுங்கள். இதே ஆரம்பண்ணா வச்சு நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி தான் பாருங்களேன். இதே பிளேஸில் அவங்க இருந்திருந்தால் நீங்கள் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க? நீங்கள் அவங்க கூட இன்னும் சேர்ந்து தான் வாழ்ந்துருப்பீங்களா, இல்லை நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிருப்பீங்களா? சொல்லுங்கள், எனக்கு இப்போ பதில் சொல்லுங்கள் ஜினாயா. இங்கே பாரு, எனக்கு இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறது தெரில ஜிமின். ஏன்னா நீ என்னோடய தம்பி, எனக்கு உன்னோட லைஃப் தான் முக்கியம். நீ வந்து ஜேகே பற்றி நீ சொல்லும்போது எனக்கு அப்போ புரியலை. பட் ஆனால் எனக்கு வந்து இப்போ புரியுது. இதுக்கு மாரி நான் வந்து உன்னை ஸ்டாப் பண்ணல. உனக்கு என்ன வந்து தோணுதோ அதை நீ பண்ணு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரி ஹயாங்க, என்னோடய பாப்பா எங்கே? நான் வந்து வீட்டுக்கு போகணும். ஜின்ன, நான் என் பேபி எங்கே? ஸ்ரீ எங்கே? கூப்பிட்டு வாங்க, டைம் ஆயிடுச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இரு ஜிமின், நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜின் வந்து ஸ்ரீயை கூப்பிட்டு வராங்கடா. மம்மா கூப்பிட்டீங்களாம்ல? ஆமாம்மா, நம்ம வந்து பாட்டி வீட்டுக்கு போகிறோம், இப்போவே கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு, ஏம்மா திடீர்னு கூப்பிட்றீங்க? நான் ஜின் மம்மி கூட நான் விளாண்டுட்டு இருந்தேன் தெரியுமா? நீ வந்து இன்னொரு நாள் வந்து விளாண்டுக்கடா, சரியா? இப்போ வந்து நம்ம கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாட்டி உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, பாட்டி பார்க்கணுன்னு சொன்னாங்களா? ஆமாம், பாட்டி பார்க்கணுன்னு சொன்னாங்க. நம்ம போமா? சரி. அப்போ டாடா வரல? டாடா வந்து இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம போவோம், பின்னாடியே டாடா வருவாங்க, சரியா? போகலாமா? ஆமாம், டாடா அங்கே டாடா வரலையா?
இங்கே பாரு பேபி, டாடா வந்து இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து ஃபாரின் போகிறாங்க ஒர்க்கு விஷயமா. சரியா, நம்ம ஃபஸ்ட்டு போவோம், அப்புறம் அப்பா வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரிங்க மாமா, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ வந்து ஜென் மம்மிக்கு வந்து நீ பாய் சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா பாய் மாமா, நான் போயிட்டு வரேன். நம்ம வந்து நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம விளையாடலாம். சரியா? சரிடி தங்கம், போயிட்டு கால் பண்ணணும். சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்கிறாங்கடா. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கடா. போயிட்டு நம்ம ஜிமின் வந்து வீட்டுக்கும் போயிடுறான். வீட்டுக்கு போனால் அங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, என்னப்பா திடீர்னு வந்திருக்க வீட்டுக்கு, எதுவும் ப்ராப்ளமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, ஒரு வார்னிங்குமே இல்லாமல் வந்திருக்கே, ஸோ அதான்ப்பா கேட்டேன். எங்கள் மாப்பிள்ளை எங்கே வந்திருக்காங்களா, காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, அவங்க வரல, அவங்க வந்து ஒர்க்கு விஷயமா வந்து ஃபாரின் போகிறாங்க. ஸோ அதனால தான்ம்மா நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். அவங்க வந்து ஒர்க் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, சரி, நீ நல்லா தானே இருக்க, எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லைல்ல உங்கள் 2 பேத்துக்கும்? இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் இப்போ ஒரு மாதிரி இருக்க, ஹெல்த் எதுவும் சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லைம்மா, ஜேகே இங்கே இல்லைல்ல, ஸோ அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவன் வந்துட்டானா சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரிம்மா, நீங்கள் வந்து ஸ்ரீயை பார்த்துக்கோங்க, நான் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுதும்மா, நான் போய் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிப்பா, ஏதாச்சும் சாப்பிட எடுத்துகிட்டு வரவா? இல்லைம்மா, எனக்கு சாப்பிட இப்போதைக்கு வேணாம், வேணும்னா நானே வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கடா ஜிமின். சரின்னு சொல்லிட்டு போகிறாங்கடா நம்ம ஜிமின் போயிட்டா அவங்க அப்பா வராங்க. ஜிமினோட அப்பா மிஸ்டர் பார்க் வராங்க. பார்த்துட்டு என்னடி என்னாச்சு, ஏன் பையன் இப்படி ஒரு மாதிரி இருக்கான்னு கேட்குறாங்க. தெரியலங்க, அவன் ஒரு மாதிரி தான் இருக்கான், கேட்டால் வந்து சொல்ல மாட்டேங்கிறான், அவனா சொல்லட்டும், நம்மளாம் வந்து கேட்க வேணாம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரிடின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க 2 பேர் வந்து பாப்பா கூட விளையாடுறாங்கடா. அங்கிட்டு ஜேகே சைட் பார்த்தோன்னா அவன் ரூமை விட்டு வெளியில் வந்திருக்க மாட்டான் இல்லையா. ஸோ அப்போ வந்து ஒரு ஈவினிங் டைம் ஆயிடுது. ஈவினிங் டைம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம ஜேகே வெளியில் வரான். வந்து ஆரம் வந்து வெயிட் பண்ணுறாங்க, ஜேகே வெளில வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹே ஜேகே, நில்லு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஜேகே, நிற்க முடியுமா முடியாதா, நில்லு அப்படின்னா. ஹயா, இப்போ எனக்கு வேலை இருக்குது, இப்போதைக்கு எனக்கு பேச டைம் இல்லை, நான் இப்போ ஒரு வேலையாக நான் கிளம்புறேன், ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் நைட்டு பேசிக்கோங்க, இல்லாட்டி மார்னிங் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போயிடறான்டா. போனால் இங்கே வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, ஜெஸ்ஸி வந்து கிளப்பில் இருப்பாடா. கிளப்பில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட. அவன் வந்து ஜேகே வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கே போயிடறான். ஹே ஜெஸ்ஸி அப்படின்னு கூப்பிட்றான். ஹே ஜேகே, என்னடா இங்கே வந்திருக்க, என்ன மார்னிங் தான் வந்த, போய் ரெஸ்ட் எடுக்க வந்தானே, இங்கே எதுக்கு வந்திருக்க, நீ என் கூட தானே வந்த, நீயும் ரெஸ்ட் எடுக்காம என்ன இங்கே வந்து ஆடிட்டுருக்க, ஓ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா ஜெஸ்ஸி அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஜேகே, ஏனே தெரியல, அது எப்படி உனக்கு தெரியாமல் இருக்கும், என்ன என் வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டு நீ சந்தோஷமாக இருக்கல்ல ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். வாட், எனக்கு புரியலை, அதெல்லாம் உனக்கு எப்படி ஜெஸ்ஸி புரியும், வா உனக்கு நான் நல்லா புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸியை வந்து கூப்பிட்டு போகிறான்டா. இங்கே பாரு, நீ எனக்கு என்ன வேலை பார்த்த அப்படின்னு கேட்குறான். நான் என்ன பண்ணேன், ஒன்றுமே புரியலையே. இல்லை, இந்த ஃபோட்டோஸ்லாம் யார் எடுத்தா, அது வந்து ஜேகே நான் தான் எடுத்தேன். ஏன் எடுத்தேன், எனக்கு தேவைப்பட்டுச்சு, ஸோ அதனால தான் எடுத்தேன். அதான் உனக்கு எதுக்கு தேவைப்பட்டுச்சு, யாருக்கு அமுச்சு விட்டியா நீ? இல்லை, நான் அமுச்சு விடல, நான் எடுத்ததோட நான் தான் வச்சுருக்கேன், பட் ஆனால் யாருக்கும் சென்ட் பண்ணல ஜேகே, யாருக்குமே நீ சென்ட் பண்ணல, யாருக்குமே சென்ட் பண்ணல, சொல்லு ஜெஸ்ஸி, நீ மறைச்சி மட்டும் பேசாத ஜெஸ்ஸி, அப்படி எனக்கு அப்படியே உன் மேலே காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை ஜேகே, சீரியஸாக சொல்கிறேன், நான் எடுத்ததோடு நான் வச்சுருக்கேன், பட் ஆனால் யாருக்குமே நான் வந்து ஷேர் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ வந்து நீ பண்ணலன்னா அப்போ வேறு யார் பண்ணியிருப்பான், சரி நீ எதுக்கு இந்த ஃபோட்டோஸ் எடுத்த அப்படின்னு கேட்குறான். சும்மா தான் ஜேகே எடுத்தேன். சும்மானா எனக்கு புரியலை, இப்படி எடுக்கிறது உனக்கு சும்மாவா, இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா என்ன? ஆமாம் எடுத்தேன், வேணும்னே தான் எடுத்தேன், பட் ஆனால் பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக எடுக்கலை, செல்ஃபாக வச்சு பார்த்துக்கலான்னு தான் ஜேகே எடுத்தேன். ஏன் எடுத்தேன்னு தானே கேட்குற, எனக்கு உன் மேலே ஒரு லவ் இருக்குது, சொல்லிக்க முடியாத ஒரு லவ் இருக்குது, அது இது வரைக்கும் நான் உன்ட்ட சொன்னது இல்லை தான். எப்போ இருந்து தெரியுமா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஹை ஸ்கூல் ஃபஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த டேலேருந்து உன்னோட அந்த லிப்ஸ் மோல் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக இருக்கும், அந்த முட்டை கண், இதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து உன்னை லவ் பண்ணேன். பட் ஆனால் இன்னும் வரைக்கும் உன்கிட்ட நான் சொல்லிக்கலை, ஒன் சைடு தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கும் ஜிம்மினுக்கு என்ன தான் மேரேஜ் ஆகியிருந்தாலும் ஆனது தானே, மாற்ற முடியாது இல்லையா. அதுக்காக நான் உங்களை பழி வாங்கலை, பழி வாங்கணுன்ற எண்ணம் இருந்துச்சு, பட் ஆனால் நான் இன்னும் இது வரைக்கும் எதுவும் பழி வாங்கலை. இந்த ஃபோட்டோஸ் ஏன் எடுத்தேன்னா,
ஒருவேளை நீ எனக்கு கிடைக்காம போயிட்டேனா அப்போ இந்த ஃபோட்டோஸாச்சும் என் கூட வந்து நிரந்தரமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் எடுத்தேன். எந்த இன்டென்ஷன்லையுமே எடுக்கலை ஜேகே. நான் யாருக்கும் ஷேரும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு ஜெஸ்ஸி, உனக்கு ஒன்று தெரியுமா? ஜிமின் அடிக்கடி சொல்லுவான், நீ ஜெஸ்ஸி கூட போகாத, பழகாத, அவள் வந்து உன்னை லவ் பண்ணுறா, இது தெரியாமல் நீ அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது ஆனால் ஜெஸ்ஸி மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ நான் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன்? நீ சொல்லு, நான் என்ன சொல்லியிருப்பேன், நீ சொல்லு. எனக்கு தெரியல ஜேகே, எனக்கு ஜெஸ்ஸி மேலே 100% நம்பிக்கை இருக்குது. அவள் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்னை அந்த மாதிரி தாட்டெல்லாம் பார்க்க மாட்டா ஜிமின், சரியா? அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீ என் நம்பிக்கையெல்லாம் உடச்சிட்டல. சாரி ஜேகே, நான் அப்படி பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. இனிமேல் நீ வந்து சாரி கேட்டு என்ன ஜெஸ்ஸி ஆக போகுது? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் லைஃபே வந்து நாசமாக போச்சு. யாருன்னு தெரில, ஆனால் உன்னை தான் நினச்சேன். இப்போ உன்னையும் தாண்டி வேறு யாரும் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தாட்டு வருது. இப்போ நான் எங்கே போய் சரி பண்ணுவேன்னு தெரியல. இப்போ ஜிம்மின் எங்கே தெரியுமா இருக்கான்? நான் தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு நினச்சி இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு எனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டான். பார்த்தியா, என் லைஃப்பை கேள்விக்குறியாயிடுச்சு. இனிமேல் அவனை நான் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவேன்? எந்த ப்ரூஃப் வச்சு நான் கன்வின்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தாண்டா ஃபீல் பண்ணுறான். ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா, நம்ம ஜேகே வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு டெஸ்க் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அங்கே போய் உட்காந்துருக்கான். மணி வந்து 12 ஆயிடுது. 12 ஆகிட்டா அங்கே வந்து யாருமே இல்லை. யாரோ ஒரு பாப்பா வந்து அங்கே வந்து சிட்டினால அங்கே கார் இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து அங்கிள் 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 அவள் சொல்லிட்டு சிரிக்கிறாடா, க்யூட்டாக சிரிச்சிட்டு. என்னம்மா என்னாச்சு, என்ன இந்த டைம் தெரியுறீங்க, எங்கே உங்கள் பேரண்ட்ஸ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அங்கிள் அது வந்து பேரண்ட்ஸ் அதுவும் அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள், நெக்ஸ்ட் இருக்கிற டெஸ்கில். ஆமாம், அங்கே தான் இருக்காங்க. ஏன் உன் பேரண்ட்ஸ் கூட இல்லாமல் இங்கே வந்திருக்க? நீங்கள் தனியாக இருந்தீங்களா? அதுதான் உங்களுக்கு நான் கம்பெனி கொடுக்கலான்னு வந்தேன் அங்கிள். நான் வேணா அங்கே உட்காந்துக்கட்டுமா உங்களுக்கு துணைக்கு? இங்கே வந்து உட்கார் அப்படின்றான் ஜேகே. நீங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், எனக்கு என்ன? ரியலி நீங்கள் நல்லா தான் இருக்கீங்களா? பட் ஆனால் பேரண்ட்ஸ் அப்படி சொல்லலையே, நீங்கள் ஏதோ சோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, நீ போய் அந்த அங்கிளை போய் ஜில் பண்ணிட்டு வான்னு தான் அமுச்சு விட்டாங்க. இன்னொன்று உங்களுக்கு நான் கொடுக்கணும். என்னது, என்ன வச்சுருக்கீங்க? அதுவா, உங்களுக்கு நான் வந்து சாக்லேட் வச்சுருக்கேன். நீங்கள் இதை சாப்பிட்டா ஹாப்பியாக ஆயிடுவேங்கள்ல. ஏன்னா எனக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்தா நான் ரொம்ப ஹாப்பியாகிடுவேன் அங்கிள். ஸோ அதான் என்னோடய ஹாப்பினஸ் உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்களும் இன்னும் ஹாப்பியாகிடுவேங்கள்ல, அதான் கொடுக்க வந்தேன் அப்படின்னு. ஐயோ ஸோ க்யூட், என்ன நீ ரொம்ப க்யூட்டாக பேசுகிறடா, லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. லவ் யூ டூ அங்கிள், நானும் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா? என்ன மாதிரி ஹாப்பியாக இருக்கணும். உங்களுக்கு சோகம் வந்துச்சுன்னா என்னை நினச்சிக்கோங்க, நான் உங்களுக்கு கனவுல வருவேன் சரிங்களா? உங்களை நான் சிரிக்க வைப்பேன், உங்களுக்கு நான் சாக்லேட் தருவேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக தான் இருக்கணும் என்னை நினச்சிட்டேன், சரியா? சரி, உன்னை நினச்சிட்டே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போ எப்படி இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்களா? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் உன்னை பார்த்துட்டு, சரியா? எனக்கு உன்னை பார்த்தா என் பொண்ணு ஞாபகம் தான் வருது. உங்களுக்கு பேபி இருக்கா? ஆமாம், எனக்கு உன்னை மாதிரி ஒரு அழகான க்யூட்டான ஒரு பேபி இருக்கா. பட் ஆனால் இப்போ அவங்க இல்லை, அவள் அம்மா கூட இருக்கா. நான் நாளைக்கு போய் என் பேபி போய் பார்ப்பேன். அப்போ நான் உன்னை பார்த்த மாதிரி இருக்கும், ரைட்? ஆமாம், நீங்கள் ஹாப்பியாக இருங்க. என்ன, எங்கள் அம்மாவும் அதை தான் விரும்புகிறாங்க. நீங்கள் ஒரு சோகமாக இருக்கிறது பிடிக்கலையா, அதான் என்னை அமுச்சு வச்சாங்க. சரிங்க அங்கிள், எனக்கு டைம் ஆயிடுச்சு, என் பேரண்ட்ஸ் வந்து கிளம்புறாங்க, நானும் கிளம்பட்டுமா? கிளம்புங்க, சரியா பார்த்து போங்க அப்படி சொல்கிறாங்க. சரிங்க அங்கிள். அப்புறம் ஃபைனலாக நான் உங்களுக்கு இன்னொன்று கொடுக்கணும். என்னதுடா, கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவா, இங்கே கொஞ்சம் கீழே உட்காருங்களேன். உட்காந்துட்டேன். என்ன கொடுக்கணும், கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, ஐ லவ் யூ அங்கிள், மிஸ் யூ, பாய். ஐ லவ் யூ டூ செல்லம், பாய் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரிடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஜேகேவும் அதே பிளேஸில் உட்காந்து இந்த பாப்பா பேசுகிறதெல்லாம் வந்து க்யூட்டாக வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு வந்து அவனுடைய பாப்பா ஞாபகம் வந்துருச்சா இல்லையா? ஸோ அவன் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கிளம்புறான். கிளம்பிட்டு ஏர்லி மார்னிங் வெள்ளன கிளம்பி ஜிமினை பார்க்க தாண்டா போகிறான். ஜிமினை பார்க்க போனால், ஹே ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு டோர் வந்து நாக் பண்ணுறான். நாக் பண்ணால் ஜிமினோட அம்மா தாண்டா ஓப்பன் பண்ணாங்க. மாப்பிள்ள என்னங்க மாப்பிள்ள இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க? நீங்கள் ஒர்க் போகிறதா சொன்னானே, என்ன இன்றைக்கி மார்னிங்கே வந்திருக்கீங்க? ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சா? என்ன ஆண்டி அது வந்து முடிஞ்சிருச்சு ஆண்டி. ஒர்க்கு தானே முடிஞ்சு. ஃபாரின்லாம் போயிருக்கதா சொன்னீங்க? அதுவா? ஒன்றும் இல்லை, ஒரு 1/2 hour ஒரு சைன் போடுறது தான் ஆண்டி. ஸோ அதை வந்து முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் ஃப்ளைட்லேயே நான் வந்து வந்துட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு கூட போகாமல் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓ அப்படியாப்பா, நீங்கள் 2 ஹாப்பியாக தானே இருக்கீங்க? நாங்கள் 2 ஹாப்பியாக தான் ஆண்டி இருக்கோம். இப்போ நான் ஜிமின் பாப்பா ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஜிமினையும் பாப்பாவும் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன் ஆண்டி. உள்ளே வரட்டுமா? என்னப்பா கேள்வி கேட்குறது? உன் வீடுப்பா, நீ எப்போ வேணாலும் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிப்பா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு, ஏதாச்சும் சாப்பிட்றியாப்பா? நீ வந்து சாப்பிட்ருக்க மாட்டேன், ஏதாவது டீ காஃபி இது போட்டு தருவா? இல்லாட்டி பரவாயில்ல இருக்கட்டும், நான் வந்து எல்லோரும் கூட சாப்பிடும்போது நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரிப்பா. அதுக்கப்புறம் சரி ஆண்டி நான் ரூமுக்கு போகிறேன் ஆண்டின்னு சொல்கிறாங்க. சரிப்பா நீ போ. ஜிமின் எங்கள் ஆண்டி இருக்கா? ஜிமின் ரூமில் தான்ப்பா இருக்கா, நீ போ. அப்புறம் பாப்பா ஸ்ரீ எங்கள் ஆண்டி இருக்கா? ஸ்ரீ தானே, இந்த என் ரூமில் வந்து விளையாண்டுட்ருக்கா டெட்டிஸ்லாம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போயிட்டு சரிங்க ஆண்டி நான் உங்கள் ரூம் யூஸ் பண்ணிக்கட்டுமா? யூஸ் பண்ணிக்கப்பா, பாப்பா தானே இருக்கா, அப்போ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. ஹே ஸ்ரீ, டாடா ஏடாடா போனீங்க? எனக்கு உங்களை விட்டுட்டு போகவே பிடிக்கல தெரியுமா? நான் உங்களை கேட்டுகிட்டே இருந்தேன் மம்மாட்ட. மம்மா வந்து டாடா வருவாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஏன்டாடா எங்கள் கூட வரல? இங்கே பாரு, அதான் நான் இப்போ வந்துட்டல டாடா. இனிமேல் நான் அப்பா உன் கூடயே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன் சரியா? பாப்பா கூடயே தான் இருப்பேன். அப்போ போகவே மாட்டீங்களா நீங்கள்? போகவே மாட்டேன். இனிமேல் என் பொண்ணு கூட தான் இருப்பேன். ப்ராமிஸாக என் கூட தான் இருப்பீங்களா டாடா? ஆமாம். நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் என் கூட தான் இருக்கணும் டாடா, நான் சொல்லிட்டேன் ஸ்ட்ரிக்டாக. சரி, என் பிரின்ஸஸ் சொல்லாச்சுல, ஸோ நான் அவங்க கூட தான் இருப்பேன் சரியா? சரி டாடா. இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா, என் கூட விளையாட யாருமே இல்லை. மம்மா கூப்பிட்டா மம்மா வர மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏதாவது மூலையிலே உட்காந்துக்கிட்டு ரோபோ மாதிரி இருக்காங்க. அவங்க வரவே மாட்டாங்களா? பாட்டியும் கொஞ்சம் டைம் தான் விளையாடுறாங்க, அவங்களும் ரொம்ப மோசம். ஆனால் அங்கன்னா எனக்கு ஜின்னம்மா என் கூட விளையாடுவாங்க. பட் ஆனால் அவங்க அங்கே இருக்காங்க. இப்போ என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லை. நீங்கள் லட்சிய கூட விளையாடுறீங்களா டாடா ப்ளீஸ்? என் கூட விளையாடுங்க டாடா ப்ளீஸ். இங்கே பாரு செல்லம், இங்கே பாரு, உங்க கூட வந்து நிரந்தரமாக விளையாடுறதுக்கு ஆள் ரெடி பண்ணிடலாம் சரியா? இப்போ வந்து நான் போய் மம்மா போய் பார்த்துட்டு வரட்டுமா? அப்படியா? என் கூட நிரந்தரமாக விளையாடுறதுக்கு ஆள் ரெடி பண்ணுறீங்களா? அப்படின்னா எனக்கு டபுள் ஓகே டாடா. நீங்கள் போய் மம்மா போய் பாருங்கள் சரியா? சரி, நான் போய் மம்மா போய் பார்த்துட்டு அவங்கள போய் சமாதானம் பண்ணிவிட்டு உங்கள் கூட விளையாட கூட்டிகிட்டு வரேன் சரியா? அப்போ எனக்கு ஓகே, எனக்கு இந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு சீக்கிரம் ரெடி பண்ணி தரணும், விளையாட நான் ரொம்ப பாவம் சரியா? சரி, உனக்கு நான் சீக்கிரமாக ரெடி பண்ணி தரேன். இப்போ போய் நம்ம மாமியை போய் நான் கன்வின்ஸ் பண்ணிட்டு வரணும் சரியா? சரி போங்க, நீங்கள் சீக்கிரம் போய் மம்மா போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்கிறான்டா. பேபி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஜேகே என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஜிமின் ரூமுக்கு தானே போகிறான். போய் பார்க்குறான், ஆந்தி பார்க்குறான். பார்த்தா என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஜிமின் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு தான் இருந்திருப்பான். ஜிமின் இருக்கியா? ஜிமின், நான் தான் ஜேகே வந்திருக்கேன். ஜேகேவா? என்ன ஜேகே, என்ன இங்கே வந்திருக்க? இங்கே பாரு, என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டுருக்க? நான் எவ்வளோ டைம் சொன்னேன், கேட்கவே மாட்டியாடா நீ? இங்கே பாரு, நான் ஏன் கேட்கணும்? நீங்கள் இங்கே எதுக்கு வந்த? போ, நீ உன் வீட்டுக்கு போ. இதுவும் என் வீடு தான் சரியா? என் ஒய்ஃப் எங்கெல்லாம் இருக்காளோ அதுவும் என் இடம்தான், புரியுதா? இங்கே பாரு ஜிமின், உன் ஹேண்ட்ஸை கொடு அப்படின்றான். இல்லை, நான் தரமாட்டேன்,
நான் ஏன் உன்கிட்ட வந்து என்னோடய ஹேண்ட்ஸை கொடுக்கணும்? ஃபஸ்ட் டைம் உன்னை நம்பி என்னோடய ஹேண்ட்ஸை கொடுத்ததுக்கு நான் ரொம்ப வந்து பேடாக ஃபீல் பண்ணுறேன். அகெயின் நான் கொடுக்க விரும்பலை ஜேகே. ப்ளீஸ் விட்டுரு. இதை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, நீ என்ன தான் சொன்னாலும் சரி, நீ இல்லாமல் நான் என் வீட்டுக்கு போக மாட்டேன். நீ என்னை அடித்து விரட்டி விட்டாலும் சரி, உன் வீட்டு வாசல்லே தான் இருப்பேன். ஏன்னா நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கும் ஜெஸ்ஸிக்கும் எந்த இதுவும் கிடையாது. இன்னொன்று சொல்லவா, நான் ஏன் உன் ஹேண்ட்ஸை கேட்டேன் தெரியுமா? நான் தப்பு பண்ணலை அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் இது. உனக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா பாரு, இல்லை அதை நான் என்றைக்குமே பார்க்க மாட்டேன், ஜேகே தான் வந்து தப்பு பண்ணா அப்படியே நீ நினச்சிட்டு இருந்தேன்னா நீ நினச்சிக்கோ. நான் ஒன்றை நினச்சிட்டு தான் நான் லைஃப் பூரா வாழ்வேன். அண்ட் இன்னொன்று, நம்ம லைஃப் லாங் வந்து ஜேகே நம்பவே கூடாது, அவன் தப்பே பண்ணலனாட்டாலும் நம்ம நம்பக்கூடாதுன்னு நினச்சேன்னா நினச்சிக்கோ. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் எப்போவும் சொல்கிறேன், எனக்கு இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ மட்டும்தான் என்னோடய ஒய்ஃபாக இருக்கணும். அதில் நான் வந்து முடிவை மாற்றிக்கிறதா இல்லை ஜிமீன். இங்கே பாரு, ஃபைனலாக நான் வந்துட்டு ஒன்று சொல்லணும். என் கண்ணை பார், என் கண்ணை பார் ஜிமீன், நீ கண்ணை பாருன்னு சொல்கிறேன். சொல்லு ஜேகே. என் கண்ணை பார்த்து கூட உனக்கு தெரியலையா நான் எந்த தப்பும் பண்ணலன்னு? நீ தான் சொல்வியே ட்ரூவாக லவ் பண்ணேன், ட்ரூவாக லவ் பண்ணேன்னு. ட்ரூவாக லவ் பண்ண கண்ணை பார்த்து பேசினா எவ்வளோ பொய்யா இருந்தாலும் தெளிவு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. உனக்கு தெரியல, நான் பொய் சொன்னேன். பட் ஆனால் நான் சொல்கிறது உண்மைன்னு உனக்கு தெரியாதா? நான் உன் மேலே இதை ஓயாமல் சொல்ல எனக்கு பிடிக்கல ஜிம்மி. ஏன்னா சொல்லி தான் தெரியணும்னு கிடையாதுங்க சில பேருக்கு. சொல்லாமல் புரியணும்னு நினைக்கிறேன். இப்போவும் சொல்கிறேன், உன் ஹேண்ட்ஸில் இருக்கிறது நான் எந்த தப்புமே பண்ணலைங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான். ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது, சின்ன ப்ரூஃப் தான். அதுவே சில பேருக்கு போதுமானதாக இருக்கும், ஒரு சிலருக்கு. உனக்கு எப்படின்னு தெரியல. பட் ஆனால் உனக்கு தோணுச்சுன்னா அதை பாரு. ஜிம்மி, ஐ லவ் யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினை வந்து நம்ம ஜேகே என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட நெக்கை வந்து டைட்டாக பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான்டா. ஜேகே ப்ளீஸ் விடு, ஜேகே ப்ளீஸ் விடு. இல்லை, நீ அடுத்து என்னை எப்போ வருவேன்னு சொல்ல முடியாது ஜிம்மி. எனக்கு அது வரைக்கும் உன்னோட இந்த கிஸ் எனக்கு மஸ்ட், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, கிஸ் பண்ணிவிட்டு கிளம்புறேன். உனக்கு நான் எந்த விதத்துலையும் தொந்தரவாக இருக்குது இல்லை ஜிம்மி, உனக்கு எப்போ தோணுதோ அப்போவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கிளம்பிடுறான்டா.